வெல்கம் டு செலிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழி ஆம்லெட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போது குழி ஆம்லெட் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு முட்டை, பெப்பர் ஒரு ஸ்பூன் அளவு, உப்பு தேவையான அளவு, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய். இப்போது ஆம்லெட் செய்கிறதுக்கு நம்ம முட்டையை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். முதல்ல முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை அது கூட போட்டுக்கலாம். அது கூட பச்சை மிளகாய், அதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குங்க, அதையும் போட்டுக்கோங்க. அடுத்ததாக மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிளகுத்தூள், உப்பு, வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஆம்லேட், புளி ஆம்லேட் ஊற்றுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு புளி பணியார சட்டியை வச்சுக்கோங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாம். கல் காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு முட்டை வச்சு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவை எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டைக்கு 7 புளிலையும் ஊற்றலாம், அந்த அளவுக்கு வரும். இந்த மாதிரி கலந்த முட்டையை ஒரு ஸ்பூன் வச்சு ஒவ்வொரு குழியிலையும் பாதி அளவுக்கு ஊற்றுங்க. அதுவே நல்லா உப்பி வந்துடும். இந்த மாதிரி கலந்து வச்ச முட்டையை எல்லா குழியிலையும் ஊற்றிடுங்க. அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. முட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையாக திருப்பி போட்டுக்கோங்க. முட்டை வெந்துருச்சு. இது சும்மா சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்தோட.
சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்லாம், இல்லை வெரைட்டி ரைஸ் ஏதாவது அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இல்லை முட்டை கிரேவி ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு குழம்புல போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி 2 பக்கம் வெந்ததுக்கப்புறமா எடுத்து வேறொரு தட்டில் வச்சு பரிமாறுங்க. இப்போது சுவையான புளி ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.